அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான சாப்பாடு செய்ய போகிறோம். மரக்கறி ரொட்டி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சரியாக ஒரு 30 நிமிஷத்தில் நம்ம இந்த அழகான மரக்கறி ரொட்டியை செஞ்சு எடுக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மரக்கறி ரொட்டி செய்கிறதுக்கான தேவையான பொருட்களை தான் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா விளங்கும். இலகுவான முறையில் நம்ம இதை செஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூட்டை கொச்சிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். அது இல்லாமல் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் மூட்டை கொச்சிக்காய் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பச்சை மிளகாயிலே ஒரு பெரிய கொச்சிக்காய் இருக்கும். அதுக்கு பேர் தான் மூட்டை கொச்சிக்காய். அது சரியான உரப்பாக இருக்கும். அப்போ அந்த கொச்சிக்காவுக்கு பதிலாக நம்ம ஒரு சின்ன கொச்சிக்காய் தான் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா லீக்கீஸ், தேவையான லீக்கீஸ் வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா லீக்கீஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மல்லி இலை போடலாம். உங்களுக்கு என்ன செட்டிஸ் ஆகுதோ அதை நீங்கள் போட்டுக்கிடலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 2-3 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஆயில் மலபரா, இந்த ஆயிலில் தான் நம்ம இந்த மரக்கறி ரொட்டியை செஞ்சு முடிக்க போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கான மாவு எப்படி பிசைகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். கட்டாயம் நல்லா வரும். ஓகே, வாங்க எப்படி மாவு பிணைகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஒரு கிரைண்டர், மிக்ஸி ஜார் அதை எடுத்து வச்சுருக்கோம். இந்த கிரைண்டரில் பார்த்திங்கன்னா முழுக்க தேங்காய் பால் பார்த்துருப்பீங்க. தேங்காய் பாலோடு நான் சேர்த்துருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா சீனி தேவையான அளவு, எங்கர் 2 கரண்டி, ஈஸ்ட்டு கொஞ்சோண்டு, பேக்கிங் பவுடர் அதுவும் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு கொஞ்சம் ஊற்றிட்டு இதை நல்லா பிளைண்டர் பண்ணிக்கிட்டு மாவை ஒரு தோசை வடிவமாக தான் நம்ம கரைச்சி ஊற்றி இந்த மரக்கறி ரொட்டியை செய்ய போகிறோம். அப்போ அதுக்கு முன்னால் இதை முதல்ல இதை அரைச்சி வச்சுக்கிட்டு மாவை எப்படி பிணைகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கோதுமை மாவு அதைத்தான் எடுத்து வச்சுருக்கோம், சலித்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அது இல்லாமல் இந்த மிக்ஸி கிரைண்டரில் நம்ம தேங்காய் பால், அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான அளவு இந்த எண்ணெயாக இருக்கலாம், வேறு எண்ணெயாக இருக்கலாம், நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தோசை வடிவமான ஒரு ரொட்டியை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு அதில் மரக்கறியை வச்சு மரக்கறி ரொட்டி செய்ய போகிறோம். அப்போ அது எப்படி மாவு பிணைகிறது, எப்படி அந்த ரொட்டி தோசை சுடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. பார்த்திங்கன்னா நம்ம மாவை தோசை வடிவத்தில் நம்ம கிரைண்டரில் போட்டு தான் இது பண்ணோம். பாருங்கள், இப்படி தான் கரைக்கணும். ரொம்பவும் கட்டியாகவும் கரைக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் கரைக்கக்கூடாது. சரியா? இப்படி கரைச்சி வச்சுக்கிட்டு இதுக்கு பிறகு ரொட்டி கல்லை சூடாக்கி அதில் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கிடுவோம். வாங்க. பார்த்திங்கன்னா காய்ச்சியில் வதங்குது. காரம் சரியான மாதிரிக்க. பார்த்திங்கன்னா இதில் வெங்காயம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொச்சிக்காய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இந்த கிழங்கு. பார்த்திங்களா, இந்த கிழங்கு லீக்கீஸ் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கிண்டிட்டு தேவையானது உங்களுக்கு தேவையானதாக கொச்சிக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொச்சிக்காய் தூள் இல்லாமல்
சும்மா இந்த வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் காதுகளை வச்சு செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தோசை, அதாவது இதுக்கான ரொட்டி தயாரிக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த தோசைக்கல்லை வந்து நம்ம சூடாக்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற மரக்கறி ரொட்டிக்கு தேவையான கீமா, அதாவது லீக்ஸும் கிழங்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை எல்லாமே போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், கீமா ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த அடுத்து நம்ம இந்த வடிவமானதான் ஒரு தோசை வடிவமாக ஒரு ரொட்டியை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்படித்தான் நம்ம எடுத்து அதுக்கு பிறகு இந்த கீமாவை இதில் வச்சு எப்படி சுற்றுறதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்திங்கன்னா அழகான தோசை சுட்டு வந்தாச்சு. வெளியூருக்கு மரக்கறியை வச்சு எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா அப்படி மரக்கறி வச்சுட்டோம். இப்போ வந்து ரோல் வடிவில் சுற்ற போகிறோம். அப்படி இதையும் சுற்றிட்டு இதை மடிச்சுக்கிட்டு இதையும் மடிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ரோல் மாதிரி சுற்றிட்டோம். இப்போ வேக வச்சுருக்கோம். ஒவ்வொரு சைடாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாவம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச மரக்கறி ரொட்டி வந்து ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், வடிவாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.